DJI RS4 Mini. இதனோட ஒரு கிம்பலுக்குள்ள இவ்வளோ பவர் அண்ட் எஃபிஷியன்சி வைக்க முடியுமான்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் அந்த கிம்பலையே வாங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த RS4 மினியோட ஃபுல் அன்பாக்சிங், பில்டு குவாலிட்டி என்ன, ஃபீச்சர்ஸ், ஓவர்வியூ அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் ஒரு கேமரா மவுண்ட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் ஷூட்ஸ் எல்லாமே பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். ஏ ஐயோ, இதுக்கப்புறம் கத்தி வேணும் போல இருக்கே. ஓகே, எப்படி மேஜிக், அதுக்கு தான் ஒரு நல்ல டீமும் இது இருக்கணும். ஸோ இந்த கிம்பல் ஆக்சுவலி ஃபுல் காம்போ கிட் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் நாங்கள். இப்போ தான் லைவாகவே நானே அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபுல் காம்போ கிட் நான் எங்கேருந்து வாங்கினா சொல்ல மாட்டேன். அவன் ஸ்பான்சர் பண்ணுற வரைக்கும் நான் எங்கேருந்து வாங்கினு சொல்ல மாட்டேன். ஓகே, ஃபுல் காம்போ கிட் இங்கே வச்சிருவோம். டிசைனிங் செமையாக இருக்கு. ஓகே ஓகே, இப்போ நம்ம இந்த கிம்பலையே பார்க்க போகிறோம். முன்ன பின்ன அன்பாக்சிங் பண்ணி தான் தெரியும். வந்தவொடனே எனக்கு கரகரகரன்னு பிச்சு வீசிட வேண்டியது. இது எதுக்கு வச்சுருக்காங்க தெரில. சரி, ஓ எடுத்தோடனே கிம்பல். ஓ நைஸ் கலர் மேன் அப்படிங்கிறதுக்கு. ஓடா அப்படின்னு கலர் இருக்கு. இதெல்லாம் பாஸ்கெட்டில் போட்டுருங்கடா. எடிட்டர்ஸ் நான் தான் எடிட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆஹா, என்ன எடுத்தோன்னே ஓப்பன் பண்ணி கிம்பல் வந்துருச்சு. வேற லெவலில் இருக்குது கிம்பல் பார்க்குறதுக்கு. பில்டு குவாலிட்டியில் பயங்கரமாக இருக்குது. ரிமூவ் பிஃபோர் யூஸ். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, அது இது தவிர இந்த பாக்ஸஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, என்ன இது வெறும் டப்பாவாக இருக்கு. ஏதாவது காலி டப்பா கொடுத்துருக்கானுங்க. சரி, ஓகே. இதில் என்ன இருக்குது? ஃபுல் காம்போ கிட் சொன்னோம். காம்போ கிட்டில் பேக் இல்லையாடா? ஐயோ, காம்போ கிட்டில் பேக் போட்டுடுங்க. ஓகே, இது கொடுத்துட்டான். நட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் கொடுத்துருக்கானுங்களே. ஒவ்வொன்றும் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கு. ஓகே, ஒயரு. ஓகே, அவ்வளோதான். சரி, இது ஒவ்வொன்றா பிரிப்போமா? ஒரு நட்டு இதுக்கு பார்ப்போம். பிரிச்சு ஒவ்வொன்றா க்ளீனாக வைக்கிறோம் பாருங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும்? ட்ரைபாட், மினி ட்ரைபாட். ஓகே, நைஸ். என்ன? ஓ, இதுதான் அந்த புது இது இன்டெலிஜென்ட் ட்ராக்கிங். இது ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் பண்ணுவாங்க, ஆட்டோ ட்ராக் பண்ணும். ஸோ அதுக்காக ஒரு புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது என்னது? அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணதுங்க தெரியல. உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டே நான் யூஸ் பண்ணியே பார்க்க போகிறேன். ஐயோ ஜாலியாக இருக்கு போது ஒன்றே. ஓகே, இது மவுண்ட் பிளேட். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னது? சைடு ஹேண்டில் பாருன்னு நினைக்கிறேன். இது சர்ப்ரைஸே நல்லா இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது பண்ணுறது. தேங்க்யூ மிஸ்டர் ஜஸ்டின் டெவலோ, இது வாங்கி கொடுத்து. அவர் தான் அக்கௌண்ட்ஸ் இப்போ டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே, இது சைடு ஹேண்டில். இந்த கிம்பிளோட கலரே வேறு லெவலில் இருக்குங்க. எப்போவுமே கருப்பு கலரில் இருக்கும். நான் வந்து இந்த கிம்பிளோட கலர் வேறு இருந்தால் சொல்லி நிறைய ரிவ்யூஸில் பார்த்தேன். பட் நேரில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஒரு ஃபினிஷ் டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், அழகாக கொடுத்துருக்கானுங்க.
ரசித்து ஒரு வேலையை பண்ணால் எவ்வளோ அழகாக வருங்கிறது தெரியுது ஒவ்வொன்றா. இது கனெக்டிங் ஒயர், ஒரு C2C ஒயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மறுபடியும் மவுண்ட்டுக்கு வித் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நைஸ். ஓகே, ஆமாம், இதோட பிளேட் பிளேட் இங்கே தான் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? அச்சோ, இதை மட்டும் ரொம்ப உக்கிரமாக ஓப்பன் பண்ணுறேன் இதை மட்டும். ஓகே, இது வந்து C2 USB ஒயர். இது நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, எல்லாம் முடிஞ்சு. இதுதான் காம்போ கிட் அப்படிங்கிற இதுக்குள்ளே வருது. இது இந்தியன் மணியில் வந்து இட்ஸ் கம்மிங் அரௌண்ட் 37,000 வாங்கியிருக்கோம். இந்த ப்ரைஸ்க்கு, இந்த குவாலிட்டிக்கு, இந்த இதுக்கு வந்து சூப்பர் எஃபிஷியண்டான கிம்பல் தான் சொல்லுவேன். பட் ஆனால் ட்ரை பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதை அசம்பிள் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்துட்டே இருப்பேன். நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால இன்ஜினியரிங் மார்வல்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு ட்ரைபாட் ஸ்டாண்ட் போட்டோமா அப்படின்ட்டு இருக்கா. சரி, இது இங்கே அட்டாச் பண்ணுவோம். இங்கே இருக்கு. இங்கே ஒரு ஹாட் ஷூ மவுண்ட்லாம் கொடுத்துருக்கானுங்க. எல்லாத்தையும் யோசிச்சுடுவாங்க போல இருக்கேன். எனக்கு வந்து எண்ணெயை பார்த்த மாதிரி இருக்கும். இது கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். எப்போவுமே நின்றுட்டு தான் பண்ணுவேன். சரி, வீடியோ ஃப்ரேம்குள்ளே வரணுங்கிறதுனால உட்காந்துட்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஓகேவா? இது போயிட்டு ஸ்க்ராட்ச் பண்ணி இது பண்ணி எனக்கு அசிங்கப்படுத்திடாதீங்களா. எவ்வளோ அழகாக பாருங்கடா. நோட் பண்ணுங்கடா. ஓகே, இது அன்லாக் பண்ணோம். இங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஆப்ஷனெலாம் வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே இருக்கு லாக். ஓகே, ஆட்டோ லாக் அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டானுங்க. ஆட்டோ லாக்னாலும் நம்ம ஆளுங்க பிடிச்சி ஒன்று இங்கே இருக்கு லாக். இங்கே லாக். ஓகே, இங்கே லாக்கு. இப்போ வந்து இதுக்கு மேலே பிளேட் அசம்பிள் பண்ணிடலாமா? இந்த பிளேட் வந்து எனக்கு டிஜேயில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா? க்ளோஸ்அப் கவர் ஆகுதாடா. இந்த நாப் பாருங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அப்போ வந்து லாக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒர்க் ஆகாது. லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு இதுக்கு அவ்வளோ ப்ரிசைஸாக வந்து இதெல்லாம் ஆக்சுவலி ப்ரோ வெர்ஷனில் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த வெர்ஷன்லேயே ரிலீஸ் பண்ணது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். டிஜே மினி வெர்ஷனில் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இங்கே போகும். இதோடய கொடுத்துட்டானுங்க. இது RS3 இருக்கா அப்படின்னு தெரியல. RS3 ப்ரோவில் இது இருந்துச்சா தெரியல. ஆனால் இதில் கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. இது வந்து அன்லாக் பண்ணிவிட்டு அந்த ஃபீலிங்காக ஒரு கேஸ் ஸ்பீக்கர் கல்யாணம். ஓகே, நைஸ். எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சு கேமரா கனெக்ட் பண்ணலாம், இது கனெக்ட் பண்ணலாம். இதில் வந்து இன்னொரு பெரிய ஃபீச்சர் என்னென்னா பாருங்கள், இப்படி கழட்டிட்டோம் அப்படின்னா வந்து வெர்டிக்கல் வீடியோவும் ஸ்ட்ரைட்டாக மாற்றிக்கலாம். இது வந்து ப்ரோ ஃபீச்சரில் வந்து இது இப்படி பார்த்துருக்கேன். ஓகே, இது வந்து ப்ரோ ஃபீச்சரில் வந்து ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ வந்து இது வெர்டிக்கலாகவும் மாற்றிக்கலாம், இதுவும் மாதிரி. இதுலேயும் வந்து இன்டெகிரேட்டடாக இப்படி அமுத்தி தான் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கானுங்க. சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். ஸோ இதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணால் பயங்கரமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நார்மல் இதிலேயே வச்சுக்கலாம். ஓகே, அதான் எனக்கு டிஜேயில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே தே வில் ஹேவ் தாட் இட் த்ரூ. ஆல்மோஸ்ட் இந்த டிசைன் அவ்வளோ பக்கவாக இருக்கும், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது பார்க்குறக்கே ரொம்ப அழகான ஒரு கிம்பலாக தெரியுது. இது வந்து இவ்வளோ தான் அசம்பிளி. இப்போ வந்து நம்ம ஒரு கேமரா போட்டு இதை பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள், இன்டெலிஜென்ட் ட்ராக்கிங்க்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மேக்னெட்டிக் பாருங்க எவ்வளோ அழகாக டச் ஆயிடுச்சுன்னு. இதை வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அன்லாக். இப்படி வச்சுக்கிட்டோம். சம் பவர்ஃபுல் மேக்னெட்டாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. லெட்ஸ் see இது எப்படி இருக்குன்னு.
ஏண்டா எடுத்தோடனே 7200 தான் கொடுப்பீங்களா? சின்ன கேமராலாம் கொடுக்க மாட்டீங்களா? இதா பாவம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இந்த 7200 இந்த ஸ்லேட் பென்சில் ரெண்டில் எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே இது ப்ளஸ் இது எல்லாமே ஸ்லேட் பென்சில் எடுக்கணும். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஸ்லேட் பென்சில். www.slate-pencil.com போனீங்க அப்படின்னா இந்த கேமரா, இந்த கிம்பிள் எல்லாமே நீங்கள் ரெண்ட் பண்ணிக்க முடியும். ஹார் பேசிஸ்லேயும் இருக்குது, அதே சமயம் டே பேசிஸ்லேயும் இருக்குது. இந்த இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடியோ, இந்த செட்டப், இந்த லைட்ஸு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணி உங்கள் கான்டென்ட் கிரியேஷன் கேமுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் டு கிரியேட்டர்ஸ். ஓகே, சரி, ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் போகலாம். ஏன்னா டே 35mm லென்ஸ் போடுறாங்கடா, சின்ன லென்ஸாக கொடுங்கடா. கேமரா கொடுத்து 35mm கிட்ட 50mm கொடுத்துருக்காங்க. இருக்குங்கிறத நான் வீட்டில் இவனுக்கு பண்ணுற ஆளே இருக்குது. ஓகே, வந்து இது ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா இந்த பிளேட்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். லென்ஸை பிளேட்டை கனெக்ட் பண்ணும். மைக் போட்டு பேலன்ஸ் ஆகும், 7200 பேலன்ஸ் ஆகும் சொன்னாங்க. பார்ப்போம். இது வந்து ஓகே, இப்போ வந்து இந்த இது ஆக்சஸ் வந்து பேலன்ஸ் பண்ண போகிறோம். சின்ன கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து ஃபிக்ஸ்டு பேட்டரி சார்ஜ் பண்ணணும், இது கிம்பலோட தான் போடணும் அப்படின்றாங்க. கிம்பல் வந்து ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ட்ராக்கரை மட்டும் மாட்டிடும். ஜஸ்ட் மேக்னெட்டிக் ட்ராக்கர் அதே டப்புன்னு வச்சு நான் அட்டாக் ஆச்சு. லைட் எரியுது. இது எப்படி ட்ராக் ஆகுதுன்னு போய் பார்ப்போம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இந்த கிம்பல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து டிஜேவோட ஃபோன் ஆப் இருக்குது. ஸோ அதில் கனெக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகுது. பெரிய ஹேசல் ஃப்ரீயாக தான் ரொம்ப ஒன்றும் பெரிய குழப்பமெல்லாம் இல்லை. இப்போ வந்து பேலன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வந்து நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ காலிப்ரேட். எப்போவுமே இந்த ஆட்டோ காலிப்ரேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி குட். ஆட்டோ காலிப்ரேட் அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே வந்து கிம்பல் வந்து டான்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதோ காலிப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். ஓகே, காலிப்ரேட் ஆகட்டும். இப்போ எப்போவுமே வந்து ஒரு நல்ல பழக்கம் அப்படி அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் கிம்பல் செட் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோ காலிப்ரேஷன் ஆன் பண்ணிட்டு ஒரு டைம் காலிப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா மோட்டர் சத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, கேமரா இந்த மாதிரி இப்போ செஸ் கொடுத்து வச்சுருக்கான் அப்படி சொல்லி இதாகிடும். கேமரா வந்து மாற்றிக்கிட்டேன். ஓகே, ரெக்கார்டே பாருங்க, அதெல்லாம் அழகாக ரெக்கார்ட் ஆகிடுது. ரொம்ப பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குங்க. இப்படி நான் இருந்தாலும் சரி, எதுவும் சரி, பயங்கர லைட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கேமரா செட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்டிவ் ட்ராக்கிங் என்ன எது விஷயங்களை பார்த்துட்றேன். இந்த இன்டெலிஜென்ட் ட்ராக்கிங் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கானுங்க. டெஸ்டிங்க்கு பார்த்தீங்களா என்னென்ன பண்ணிட்டுருக்கானுங்க. ஸ்டாப், கை காமி. அப்போ நடந்து போ. அப்படி மறுபடியும் கை காமி. நின்று ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்படி போ. இப்போ எடுக்கல, இப்போ ட்ராக் ஆகல பாருங்க. திருப்பி வந்து இல்லைடா, ஃபேஸ் காட்ட தேவையில்லடா. இப்போ இது பண்ண அப்படின்னா ரெக்கார்டிங் ஆன ரெக்கார்ட் ஆகினா இது இதை பண்ணிட்டு நம்ம 50mm போட்டுக்கிறனால நான் இதில் வச்சுட்டேன் அப்படின்னா பேசிகிட்டே நடக்கிறக்கும் நல்லாயிருக்கும் போல். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜெஷன் டேபிள் இருக்கார், அவரை ஒரு பீரோல் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை ஒரு யூசேஜ் பண்ணி எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ட்ரையல் பார்த்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படி பார்ப்போம். டன், போகலாம் வா. ஓகே, இப்போ வந்து நைஸ். இந்த ஃபீச்சர் பயங்கரமாக பிடிச்சிருக்கு. சரி, இது ஆட்டோ லாக் ஃபீச்சர். டிஜே RS4 மினி ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணோம். ஜஸ்ட் நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப 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 லைட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படி பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி வெரி லைட் வெயிட் அண்ட் வெரி ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ இதுக்காக ஒரு நல்ல கில்லர் காம்பினேஷன். பட் ஆனால் இதில் வந்து இப்போ ரவின்னு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணோம். சார்ஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்கானுங்க, கொஞ்சம் கீழே இங்கெல்லாம் கொடுத்தனா பரவாயில்ல. பேட்டரி தனியாக எடுக்க முடியாதுங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த கிம்பிள்
ஒரு செம ஒர்த்தான கிம்பல். ரொம்ப நல்ல பில்ட் ஃபீச்சர், ரொம்ப நல்ல குவாலிட்டி அண்ட் வெரி காம்பேக்டாக இருக்கிறதுனால நிறைய ஷூட்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறேன். இன்னும் இதில் மைக் போட்டு டெஸ்ட் பண்ணுவோம், இன்னும் நிறைய வந்து ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் போக வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதே வந்து RS4ம் RS4 மினியும் வாங்கியிருக்கோம். எங்கள் சென்னை ஸ்டுடியோவில் வந்து RS4, நாங்கள் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டுமே ஸ்டுடியோ வச்சுருக்கோம் இல்லையா. அங்கே வந்து சென்னை ஸ்டுடியோவில் வந்து சென்னை ஸ்லேட் பென்சில் ஸ்டுடியோக்கு வந்து RS4 வந்து ரெண்டலுக்கு வாங்கியிருக்கோம். அதுவும் இதுவும் ஒரு கம்பேரிசன் போட்டு பார்ப்போம். மறக்காமல் slatepencil.com செக் பண்ணி பாருங்கள். இந்த கிம்பிள் ரெண்டுக்கு எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அப்போ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய். அந்த RS4 வீடியோ வந்துட்டு இருந்தால் இதோ இங்கே இருக்கும், இந்த இதில் இருக்கும், போய் பாருங்கள். See you. நல்லா இருக்குடா இது கிம்பிள். ஆனால்